Good morning, dear students. How are you, ma? I hope all you are fine. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் பார்த்தோம். டெரிடோஃபைட்ஸோட ஒரே ஒரு போர்ஷன்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் இன் டெரிடோஃபைட்ஸ் அந்த ஹெட்டிங். ஸோ இந்த கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டீல். வாட் இஸ் ஸ்டீல்னு பார்க்க போகிறோம். The term steel refers to the central region. The term steel refers to the central cylinder of vascular tissue, consists of xylem, phloem, pericycle and some medullary rays with pith. ஓகேவா? ஸோ ஸ்டெம்மோட சென்ட்ரல் சிலிண்டர் அந்த ரீஜனும் அல்லது ரூட்டோட சென்ட்ரல் சிலிண்டர் ரீஜனும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டீல். இந்த ஸ்டீலில் எதெல்லாம் கவர் ஆகி வருதுன்னு பாரு. xylem இருக்குது, phloem இருக்குது, pericycle, some medullary rays வித் பித் ரீஜனும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டீல்குள்ளே எதெல்லாம் உனக்கு வருது? xylem, phloem, pericycle, medullary rays, பித். ஓகேவா? xylemோட ரோல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வாட்டரை கண்டக்ட் பண்ணுறது. ஃப்ரம் வேர் டு வேர்? ஃப்ரம் ரூட்ஸ் டு தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். phloem, ஃபுட் கண்டக்டிங் டிஷ்யூ வந்து phloem. ஃப்ரம் த லீவ்ஸ் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ பெரிசைக்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடுலரி, அந்த பெரிசைக்கிள் அப்படின்றது வந்து xylem, phloem அந்த வாஸ்குலர் பண்டில் சுற்றி கவர் பண்ணியிருக்கிற ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்னது, பெரிசைக்கிள். ஸோ இந்த பெரிசைக்கிள், xylem, phloem, மெடுலரி ரேஸு, பித்து இந்த ரீஜன் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டீல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். வாஸ்குலர் பண்டில்ஸ்ன்னு எதை சொல்லுவோம்? xylem-த்தையும் phloem-த்தையும். டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குமா. ஸ்டீல் வந்து 2 டைப்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரோட்டோ ஸ்டீல். என்னது? ப்ரோட்டோ ஸ்டீல். செகண்ட் ஒன் இஸ் த சைஃபனோ ஸ்டீல். ப்ரோட்டோ ஸ்டீல். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் மா? ப்ரோட்டோ ஸ்டீல், சைஃபனோ ஸ்டீல். வாட் ஆர் தே? ப்ரோட்டோ ஸ்டீல், சைஃபனோ ஸ்டீல். ஃபர்ஸ்ட் we see about the proto steel பற்றி பார்க்க போகிறோம். phloem surrounds xylem. The type includes haplosteel, actinosteel, Protosteel, mixed Protosteel. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, xylem வந்து சென்ட்ரலையும் அதை சுற்றி வெளியில் என்னது, phloem. சென்ட்ரலில் xylem, வெளியில் phloem இருக்கிறது எல்லாமே Protosteel. ஓகே, ஒரு வாஸ்குலர் பண்டில்ஸோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து xylem-மும் அதை கவர் பண்ணி phloem-மும். ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் xylem, க்ரீன் கலரில் இருக்கிறது phloem. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற ஸ்டீலெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரோட்டோஸ்டீல். சென்டரில் xylem that is surrounded by the phloem is called as the protosteel. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் உனக்கு வரும், கம்பல்சரி கொஷின். எய்தர் வந்து இந்த டயக்ராமாக இருக்கலாம், ப்ரோட்டோஸ்டீலோட ப்ளக்டோஸ்டீலோட ஏதாவது ஒரு ஸ்டீல் டயக்ராம் கேட்கலாம், அல்லது ப்ரோட்டோஸ்டீல்னால் என்ன, ப்ளக்டோஸ்டீல்னால் என்ன, அது மாதிரி ஏதாவது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இதுலேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ப்ரோட்டோஸ்டீலில் நம்ம சொன்னோம், phloem surrounds the xylem. xylem-த்தை சுற்றி phloem இருக்கிறதா ப்ரோட்டோஸ்டீல். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஒன்று ஹாப்ளோஸ்டீல், ஆக்டினோஸ்டீல், ப்ளக்டோஸ்டீல், மிக்ஸ்டு ப்ரோட்டோஸ்டீல். ஓகேவா? 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ அந்த 4 டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஃபஸ்ட்டு ஹாப்ளோஸ்டீல் பார்க்க போகிறோம். xylem surrounds by the phloem. ஸோ xylem சென்டரில் இருக்கும், அதை சுற்றி phloem இருக்கிறதா என்னது, ஹாப்ளோஸ்டீல். நம்ம ப்ளக்டோஸ்டீலில் பார்த்தா அதே டெஃபினேஷன் தான். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் கொஷினை வச்சு உனக்கு 1 வேர்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹாப்ளோஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் சலாஜினெல்லா. Actinosteel, second one is the actinosteel. So star shaped xylem core is surrounded by phloem. So சென்டரில் ஸ்டார் ஷேப்டில் xylem ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதை சுற்றி phloem ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா that is called as actinosteel. Example Lycopodium serratum. Lycopodium serratum. Third one is the Protosteel. Important 2 மார்க் கொஷின்மா, இது புக் பேக் கொஷின் கூட உனக்கு. Protosteel. Xylem plates alternate with the phloem plates. Example
lycopodium clavatum. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை பாரு, ஒரு xylem ஒரு phloem, xylem phloem. ஸோ அந்த xylem plates and the phloem plates எப்படி இருக்குது, ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஒரு க்ரீன் ரெட்டு க்ரீன் ரெட்டு க்ரீன் ரெட்டுன்னு ஆல்டர்னேட்டாக இருக்கு இல்லையா? ஸோ xylem பிளேட்ஸும் phloem பிளேட்ஸும் ஆல்டர்னேட்டாக ஃபார்ம் ஆயிருந்தனா தட் இஸ் கால்ட் அஸ் Protosteel. எக்ஸாம்பிள் Lycopodium clavatum. The D1 is the mixed Protosteel. Xylem groups uniformly scattered in the phloem. ஸோ ஃப்ளோயத்தில் xylem வந்து யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தனா தட் இஸ் கால்ட் அஸ் அ மிக்ஸ்டு Protosteel. எக்ஸாம்பிள் Lycopodium cernum. And the second type of steel is the Steel. இப்போ Protosteel முடிஞ்சிருச்சு. Protosteel நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோமா? Haplosteel, Actinosteel, Protosteel, mixed Protosteel பார்த்துருக்கோம். செகண்ட் டைப் என்னது? Steel. இப்போ ஸ்டீலில் செகண்ட் டைப் வந்து Steel. Okay, Steel. The definition is xylem is surrounded by phloem with pith at the center. ஓகேவா? ஸோ இது ஒரே ஒரு வேரியேஷன் தான் நம்மளுக்கு Protosteel-க்கும் Steel-க்கும். xylem அதே மாதிரி தான், xylem-த்தை சுற்றி phloem இருக்க போகுது. பட் சென்டரில் என்ன இருக்குன்னா pith region சொல்லிட்டு ஒரு ரீஜன், பேரன்கைமா செல்ஸ் ஆனாலான pith region வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், Steel. ஓகே, டயக்ராம் பார்த்துக்க. ஸோ சென்டரில் pith region இருக்குது, பித்தை சுற்றி xylem, xylem-த்தை சுற்றி phloem. நம்ம Protosteel பார்க்கும்போது xylem சென்டர்லையும் phloem வெளியிலையும் இருந்தது, தட் இஸ் Protosteel-னு பார்த்தோம். Steel அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா சென்டரில் வந்து pith region ப்ரெசண்ட்டாக இருக்குது, பித்தை சுற்றி உனக்கு xylem, xylem-த்தை சுற்றி phloem. ஸோ இது மாதிரி இருக்குது என்னது உனக்கு Steel. தட் இஸ் கால்ட் Steel. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா Steel-ல இட் இன்க்ளூட்ஸ் ectopholic Steel. ectoனாலே அவுட் சைடு, ஆம்ஃபினாலே போத். Amphipholic Steel, Solenosteel, U-Steel, Atactosteel, Polycyclic Steel. What are them? Ectopholic Steel, Amphipholic Steel, Solenosteel, U-Steel, Atactosteel, Polycyclic Steel. Okay, so this is also asked in 2 mark. Ectopholic Steel. The phloem is restricted only on the external side of the xylem. So, ecto-nale outside. Ectopholic Steel. Phloem is restricted only to the outer side of the xylem. Pith is in the center. Example, Asmanda. So, pith is in the center region. See here. Pith is in the center region. Pith is surrounded by xylem. Xylem is surrounded by phloem. Example, Asmanda. This is called as the ecto. Ecto means the phloem is restricted outside. External side. Amphibolic Steel. Second one is the amphi. Amphi means both. Amphi means both. The phloem is present on both the sides of the xylem. Pith is in the center. See here, this is amphibolic Steel. See here, central the pith region is present. Both the sides of the xylem that is covered by the phloem. So, xylem-ல ரெண்டு சைட்லையும், இன்சைட்லையும் அவுட்சைட்லையும் that is covered by phloem. So, it has the name amphi. Both sides the phloems are present, so it is called as amphibolic Steel. Example, Marsilia. Solenosteel. The steel is perforated at a place. What is the meaning of perforated, ma? Yes, hole. At the place or the places corresponding the origin of the leaf trace. ஓகேவா? ஸோ அந்த லீவ்ஸ் ஸ்டெம்மிலேருந்து லீவ்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துல உனக்கு ஸ்டீலில் என்ன வருது? பெர்ஃபரேஷன்ஸ் ஆர்
ஃபவுண்ட் ஆன் த லீஃப் ட்ரேஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து உனக்கு லீஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஸோ இந்த ஸ்டீலில் உனக்கு என்ன வருது, இங்கே ஒரு பெர்ஃபரேஷன். ஸோ இது மாதிரி பெர்ஃபரேஷன் சென்டரில் அசச் அதே தான். சென்டரில் என்ன இருக்குது, பித் ரீஜன் இருக்குது, ஜைலம் இஸ் கவர்ட் பை ஃப்ளோயம். ஸோ இந்த லீஃப் ட்ரேஸ் இந்த இடத்துல லீஃப் ஒரிஜின் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ரீஜனில் உனக்கு என்ன வரும், பெர்ஃபரேஷன் வரும். அது மாதிரி பெர்ஃபரேஷன்ஸ் ஹோல்ஸ் நம்ம ஸ்டீல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சொலினோ ஸ்டீல். So soleno steel is also two types. They are ectofolic soleno steel. The pith is in the center and the xylem is surrounded by the phloem. Example, osmundas, the same. Amphibolic soleno steel, pith is in the center and the phloem is present on both sides of the xylem. Example, adianthum petadum. And then the third one is the Dictyosteel. The steel is separated into several vascular strands. Steels வந்து several vascular strands separate ஆயிருக்கு and each one is called as meristeel. ஒரு separated vascular strandக்கு என்ன நேம், meristeel. Important 2 mark question. Meristeel கேட்கலாம். The steel is separated into several vascular strands and each one is called as meristeels. Example, adiantum campylus veneris. ஓகேவா, பார்த்துக்கோ. ஸோ இங்கே என்னது உனக்கு ஸ்டீலில் இருக்கிற அந்த வாஸ்குலர் பண்டல்ஸ் எல்லாம் வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸு, ஜைலமையும் ஃப்ளோயமும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ். ஸோ இது ஒன்றும் செப்பரேட்டடாக இருக்கிறதுனால இது ஒன்றையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெரிஸ்டீல். ஸோ அந்த ஈச் செப்பரேட்டட் வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் அஸ் மெரிஸ்டீல்ஸ். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஸ்டீல் இஸ் கால்ட் அஸ் டிக்டியோஸ்டீல். யூ ஸ்டீல். U means true. Okay, true steel. The steel is split into a distinct, separate, collateral vascular bundles. Collateral means so lower side la pathina xylem, upper side la pathina phloem. Okay, same radius la xylem phloem present ஆ அதை நம்ம collateral vascular bundles அப்படின்னு பார்ப்போம். ஒரே ரேடியஸில் கீழே xylem மேலே phloem. ஓகேவா. ஸோ இது ஒரு வாஸ்குலர் பண்டல், கீழே ஜைலமும் மேலே ஃப்ளோயமும் சேம் ரேடியஸில் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல்ஸ் அரவுண்ட் த பித் ரீஜன். ஸோ சென்டரில் பித் ரீஜன் இருக்கும். ஸோ சென்டரில் பித் ரீஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. சென்டர் த பித் ரீஜன் இஸ் ப்ரெசண்ட். த பித் இஸ் சரௌண்டட் பை தி கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல். இட் இஸ் கால்ட் அஸ் யூ ஸ்டீல். யூ ஸ்டீல்னால் பாரு, ஜைலமும் ஃப்ளோயமும் சேம் ரேடியஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது எதை சரௌண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித் ரீஜனை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. திஸ் டைப் இஸ் கால்ட் அஸ் யூ ஸ்டீல். எக்ஸாம்பிள், டைகாட் ஸ்டெம். அட்டாக்டோ ஸ்டீல். The steel is split into a distinct collateral vascular bundles and are scattered in the ground tissue. Example, monocot stem. The fifth one is the Attacto steel. Here the vascular bundles are collateral. The xylem and phloem are present in the same radius, but they are not arranged around the pith. So இங்கே என்ன பார்த்தோம், they are arranged around the pith அப்படின்னு பார்த்தோம். யூ ஸ்டீல் என்ன பார்த்தோம், they are arranged around the pith. பித்தை சுற்றி ஒரு சர்க்குலர் மேனரில் அரேஞ்ச் ஆயிருக்கு. But in Attacto steel that vascular bundles are scattered. ஓகே, அங்கே என்னது ஸ்டீல் அது என்ன இருக்குது, ஸ்கேட்டர்டு. இங்கே அங்கேன்னு அது வந்து செதறி இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் அட்டாக்டோ ஸ்டீல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த polycyclic steel. The vascular tissues are present in the form of 2 or more concentric cylinders. ஓகேவா. ஸோ இந்த vascular bundles வந்து 2 or more concentric circlesல present ஆச்சுன்னா that is called as polycyclic steel. Example, pteridium. See the diagram. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து வரலாமா. ஓகேவா. எல்லா டயக்ராம் பார்த்துக்கோ. மோஸ்ட்லி இதில் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா மெரி ஸ்டீல் கொஷின் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். யூ ஸ்டீலோட டயக்ராம், ப்ரொட்டோ ஸ்டீலோட டயக்ராம் கம்பல்சரியாக கொஷின் பேப்பரில்
வரலாம். அல்லது உனக்கு சொலினோ ஸ்டீல் கூட கேட்கலாம், இல்லை டிக்டியோ ஸ்டீல் டயக்ராம் கூட கேட்கலாம். ஸோ இந்த டயக்ராம்லாம் நல்லா பார்த்துக்க. ப்ரோட்டோ ஸ்டீல் கொஷினும் கேட்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட். அல்லது இது எல்லாத்தையும் சேர்த்து கூட உனக்கு ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்கலாம், ஸ்டீல் இன் டெரிடோஃபைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, இது நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பாக இதுலேருந்து அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 2 மார்க் கொஷினாவது உனக்கு வரும். ஓகே டியர்ஸ்.